நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தகவலை சொன்னார் ஆரம்பத்திலேயே. நீர்வளத்துறை பத்தியும் சொன்னாரு, பொதுப்பணித்துறை பத்தியும் சொன்னாரு. 5% கமிஷன் இருக்கு, நம்ம தகவல்லாம் சொல்றாரு. இந்த ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சரா இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ₹1 கூட அமைச்சர் முதல் கூட சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, எம்எல்ஏ ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, அமைச்சர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணப்படல. 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சிருக்கிறார் முதல் முறையில். அதை இங்க பதிவு பண்றோம். அப்புறம் மகாத்மா காந்தி ஊரகத்தை பத்தி, வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாரு. சரண்டர் ஆயிட்டும் அமைதி அப்படின்னு. இன்றைக்கு காலையில இருந்து மேகதாது பிரச்சனையை ஜனநாயக பார்வையுடன் எதிர்க்கட்சி தலைவர் பேசினாரு, அனைத்து கட்சிகள் பேசணும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார், நீர்வளத்துறை அமைச்சர், விவசாயத்துறை எல்லோரும் விளக்கம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பத்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? நம்பர் 1 கொஸ்டின். நான் கேட்டு முடிச்சிடுறேன், கேட்டு முடிச்சிடுறேன், கொஞ்சம் கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பேசி முடிச்சிடுறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்ல விடுங்க. ஜனநாயக பூர்வமா என்னுடைய கருத்துக்கள் சொல்லணுங்கிறது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்டுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ப்ரொபோர்ஷனேட் காப்பாற்றப்படணும், தென் மாநிலங்கள் காப்பாற்றப்படணுங்கிற ஒரே குறிக்கோளுடன் பாராளுமன்றத்தில் கூப்பிட்டிருக்கார். அதுல ஒரு டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்னன்னா, இது ஒரு தகவல், இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். வரக்கூடிய இல்ல நாங்க பேசிடுறோம். என்ன ஒரு தகவல், என்ன ஒரு தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல், ஒன்றிய அரசோடு சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ, தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்களா, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க நாளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை டீலிமிட்டேஷன் பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறார் என்று தகவல் நான் தெரிவிக்கிறேன். அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்று அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியிலே தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. தகவல் கேட்டிருக்கீங்க, அவர் பதில் சொல்வார். கொடுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதிநிலைமை வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் ரகுபதி அவர்கள்.
மைக்கு மட்டும் நல்லா சொல்லி இல்ல வச்சிருக்கீங்க. ஆமா சுருக்கமா கரெக்டா வந்து எப்ப பார்த்தாலும் கரெக்டா அமர்த்தி போடுறாங்க. இது மாதிரி டெக்னிக்கலா எங்க காலத்துல இல்ல. அவங்க ஒர்க் பண்றாங்க. ஏங்க, பரவாயில்ல, நன்றி. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. நான் உறுப்பினர் கவனத்துக்காக உங்க எல்லாருடைய கவனத்துக்காக நான் சொல்றேன். இந்த பேரவையை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமையில் நின்று தகுந்த முறையில் வாய்ப்பளித்து எது விதிகளின் முறைப்படி இருக்க வேண்டுமோ அதை அனுமதித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் இப்போது சொன்ன போன்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தவிர்த்து விடுவோம். அப்படி சொன்னாங்க எதிர்க்கட்சி. அதே நேரத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியது போன்றவற்றையெல்லாம் இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். அதனால அவருக்கு வந்து ஏதோ நம்ம கோபமா கொந்தளிச்சு பேசுறா போல தோன்றி இருக்கு. எதிர்க்கட்சி விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். பட்ஜெட்டை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் உட்கார்றதுக்கு எதுக்கு இங்க நான் வர்றேன்? இதுக்கா என்ன வந்து எங்க திரும்பியன் தொகுதி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அரசுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டும். பட்ஜெட்ல என்ன நிறைகுறைகள் இருக்கிறது அதை சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்க முதலமைச்சரை பத்தி தப்பா சொல்ல, மற்ற அமைச்சர் தான் சொல்றோம். முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, உங்களை யாரும் லஞ்சம் வாங்க கூடாது, எது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக வந்து அடிதடி நடக்காம இருக்கா என்ன இருக்கு? அவர் சொல்றதே நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வருத்தம். மாண்பு உறுப்பினர் பேசியது அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம். ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. இரண்டு, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த இரண்டு வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறம்பான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டாங்க, இடைநிலை நிதிநிலை அறிக்கை 2026-27 3000 கோடி விஆர்ஜி ராம்ஜி திட்டத்து சென்ற அரசால் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் இத்திட்டத்தை எதிர்க்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆர்டிஐ சம்பந்தமாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆர்டிஐ அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மொழியே எக்கச்சக்க பேக்லாக்ஸ் இருந்தது. அதுல நிறைய முரண்பாடுகள் இருந்தது. இது சம்பந்தமாக 21/7/2026 அன்று முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல இது சம்பந்தமாக நாங்க ஆலோசனை செய்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது 8/7/2026 அன்று ஒரு குழு அமைக்கப்பட்டு இதன் மூலம் அந்த ஆர்டிஐயை சரி பண்றதுக்கும் அடிஷனலாக இருக்கிற அந்த உறுப்பினர்களை போடுவதற்கும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த முதலமைச்சர் கவனத்திற்கும் இந்த பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த காலையில் வந்து திருக்குறள் நான் படித்தேன், அதனுடைய விளக்கத்தையும் படித்தேன். இப்போ விளக்கத்தை மட்டும் படிச்சிடறேன், அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உறுப்பினர்கள். சொற்களின் தொகுதியை அறிந்த தூய அறிவாளர்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவையின் தன்மையை அறிந்து தான் சொல்ல போவதையும் நன்றாகவே ஆராய்ந்தே எதனையும் சொல்ல வேண்டும், இதனையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டுகிறேன்.
மாண்பு உறுப்பினர் ரகுபதி வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படி பேசணும்னு அவங்க சொல்லி தர இல்ல, வேண்டாம். நீங்க தேவையற்ற சர்ச்சையில தவறுங்க. நீங்க பாருங்க, அடுத்த உறுப்பினர் நான் பேச அழைச்சிருவேன்.